ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். මෙතන ඇවිත් සිටින හැමෝම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් අපි සුබ පතනවා. ஆன்லைன் மூலமாயும் எங்களோடு கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். සජීව විකාශන තුලින් අපි සමග එකතු වුණා සෑම දිනකටම අපි සුබ පතනවා. ஹல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். උන්වහන්සේ යහපත්. அவர் கிருபை என்றும் உள்ளது. උන්වහන්සේගේ කරුණාව සදාකාලිකයි. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சொல்கிறார். පිලිපි පොතේ 4:4 මෙසේ කියනවා. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். දෙවියන් වහන්සේ තුල සෑමදාම ප්‍රීතියෙන් සිටින්න. சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ප්‍රීතියෙන් සිටින්න කියලා මං ආයිමත් කියනවා. சிலவேளை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்காது. සමා වෙලාවේ ඔයාලගේ ඒ බලාපොරොත්තු එක විදියට තියෙන්න ஆனா පුළුවන්. ஒன்று மட்டும் தான் நீங்க செய்யணும். එක දෙයක් ඔයා කරන්න ඕනේ. கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. දෙවියන් වහන්සේ තුල සෑමදාම ප්‍රීතියෙන් සිටින්න ඕනේ. என்னதான் ஆனாலும் මොනා වුණත් எதைத்தான் நீங்க இழந்தாலும் මොනා අහිමි කරත් கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. දෙවියන් වහන්සේ තුල ප්‍රීතියෙන් සිටින්න. சிலவேளை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வராதது போல இருக்கலாம். දෙවියන් වහන්සේගේ වචන අපිට එන්නේ නැතුව තිබෙන්න පුළුවන්. சிலவேளை நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஜெபம் சரியா பண்ணாம இருக்கலாம். ඔබ හරියට යාඥා කරන්න නැතුව ඉන්න පුළුවන්. உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய கர்த்தருக்குள்ள இருக்கிற அன்பை நீங்க இழந்திருக்கலாம். දෙවියන් වහන්සේ තුල මේ ප්‍රේමය අහිමි කර තිබෙන්න පුළුවන්. கஷ்டமா தான் இருக்கும். අමාරුව තමයි. ஆனா இது கர்த்தருடைய நேரம். ඒත් මේක දෙවියන් වහන්සේගේ වෙලාව. கர்த்தரோடு சீர் பொருந்துகிற நேரம். දෙවියන් වහන්සේත් එක්ක එකඟ වෙන වෙලාව. கர்த்தரோடு நம்முடைய உறவை புதுப்பிக்கும் நேரம். උන්වහන්සේත් එක්ක අප බැඳීම එක් කර ගන්නා වෙලාව. ஹல்லேலூயா. நாங்கள் சந்தோஷமா இருக்க போகிறோம். අපි සතුටින් இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் අපි மகிமைப்படுத்துவோம். ගීතිකාවක් ගායනා කරන උන්වහන්සේගේ නාමයට ස්තුති පුදමු. கரங்களை தட்டுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உம்மை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டுவோமா? அவரே ஏழைகளின் வேலனாய் இருக்கிறார். எளியோரின் நம்பிக்கை அவரே. ஆமென். ஏழைகளின் வேலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் வேலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. எல்லாம் திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சொல்லுமா, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. Hallelujah. 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 அப்படி நின்று கண்களை நாங்கள் ஒரு விசை மூடுவோம். අපි ආශ්වාසමු. ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். இந்த වහන්සේ காலை විතරක් අපි வேளையிலே බලමු මේ උදෑසන. தேவன் எங்களோடு பேச வேண்டும். දෙනාස අප සම කතා කරන්න ඕනේ. வார்த்தை அவருடையது, වචනේ එතුමාගේ. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். මම වචනේ ලෙස සිටින அவர் எங்கள் தேவன், අපගේ දෙවිඳුන් அவர் தனக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவர். මගේ කැමැත්ත අනුව කරනවා. வானம் பூமியும் அவருடையது, ඒ ආස පොළොව එතුමාගේ. அவரால் எல்லாம் ஆகும். එතුමාට සියල්ල පුළුවන්. இந்த வேளையிலே தேவனிடத்தில் நாங்கள் கேட்போம். ප්‍රියන්සගේ ඉල්ලමු. தகப்பனே எங்களோடு பேசுவீராக. ප්‍රියන්නේ මා සම කතා කරමු. உமது பிள்ளைகளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். ඔබගේ දරුවන් ලෙස පැමිණ තිබෙන. நான் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. සොයාගෙන පැමිණ සිටින. ஒரு மனிதனை நான் நாடி வரவில்லை, මිනිස්සෙක් වාගෙන ආවේ නැහැ. உம்மை தேடி வந்திருக்கிறோம் ඔබ ஆண்டவரே. සොයාගෙන ඇවිල්ලා තිබෙනවා. இந்த காலை வேளையிலே பேசும் ஆண்டவரே, උදෑසන කතා කළ මැන. நாங்கள் கேட்கிறோம் ஐயா. අපි ආසනවා. உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு பலன் தரும் ஐயா. ඔබගේ වචනේ අපිට ශක්තිය දෙනවා. அது எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. අපි උත්තාන කරනවා. அது எங்களோட பேசும் ஆண்டவரே. කතා කරන්න ස්වාමී. எங்களுக்கு அது ஜீவனை தருகிறது. අපට ජීවන දෙන දෙවිඳුන් உதவி செய்வீராக என்று උදව් சொல்லுவோம். කරන්න ස්වාමීනි. நல்ல தகப்பனே, යහපත් පියාණනි. அன்பான தேவரே, ප්‍රේමණීය දෙවිඳුනි. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ඔබ ஆண்டவரே. වගේ දෙවි කෙනෙක් නැහැ ස්වාමීනි. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் தேவனாய் இருந்தும் ஆண்டவரே, ලෝකයේ ඔබ දෙවියන් වහන්සේ සිටිලත් எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர். අපගේ පියෙක් ලෙස සිටිනවා. உங்களுக்கு நாங்கள் நன்றி ඔබට சொல்லுகிறோம். ස්තුති කරමි. இந்த காலை வேளையில் உங்களோடு பேசும்படியாய் நாங்கள் මේ ஜெபிக்கிறோம். උදෑසන අපත් එක්ක කතා කරන්න කියලා ආඥා. ஆண்டவரே, நாங்கள் திறந்த மனதோடு வந்திருக்கிறோம் අපි ஆண்டவரே. විවෘත මනසක් සමග පැමිණ உம்முடைய සිටිනවා. வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ඔබගේ වචනේ ක්‍රියා කරන්න කියලා අපි ආඥා. ஆண்டவரே, இந்த வார்த்தை கிரியை செய்வதற்கு தடையாய் இருக்கிற சகல காரியங்களையும் நாங்கள் அகற்றும்படியாய் எங்களுக்கு මේ கிருபையை වචනේ தாரும் ක්‍රියා ஐயா. කරන්න බැරි කරන බාධා සියල්ල යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි ඉවත් කරනවා ස්වාමී. ஆண்டவரே, இறங்குவீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம். බැස එන්න කියලා අපි කියනවා. இறங்குவீராக. බැස එන්න. வந்தவர் ஒருவருமே வெறுமையாய் போகக்கூடாது කිසි ஆண்டவரே. කෙනෙක් ඉස්සතින් යන්න නරකයි ස්වාමී. எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்திருந்தார், මොන වගේ ஹதவතකින් පැමිණියත් நம்முடைய வார்த்தையோட இருதயத்தை நிறைக்கட்டும். ඔබගේ වචනේ හදවත පුරවන්න. பிரசன்னம் அவர்களை மூடட்டும். ඔබගේ තේජසින් පුරවන්න. நம்முடைய கருத்தரங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ඔබගේ සියල්ල ඔබගේ දෑතට බාර. பேசுகிற அடியானோடும் பேசுவீராக. කතා කරන දේවදාසයා සමග. கேட்கிற பிள்ளைகளோடும் பேசுவீராக. කතා කරන දරුවන් සමග කතා කළ මැන. யாவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். සියල්ල ඔබගේ දෑතට බාර. இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. ஆமென். ஹல்லேலூயா. හalleluya. ஆமென். ஆமென். நாங்கள் இன்னைக்கு தேவன் எங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். දැනන්සේ මොනවද කතා කරන්න කියලා අපි බලමු. ஆமென். ආමේන්. சரி, வார்த்தைக்கு நான் தொடர்ந்து අපි போவோம். වචනිත ගමන් කරමු. எங்கள் தேவன் අපගේ දෙවිඳුන් நிறைவானவற்றை செய்கிற தேவனாய் இருக்கிறார். සම්පූර්ණත්වයේ කරන දෙවිඳුන්. அவர் குறைவுகளோடு அல்ல, අඩුපාඩු සමග නොවේ. நிறைவுகளோடு நாம் வாழும்படியாய் எங்களை அழைத்த தேவன். සම්පූර්ණව ජීවත් වීමට තමයි කැඳවලා තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. அவருடைய குறைவு இல்லை. එතුමා ගාව අඩුවක් නැහැ. அவர் நிறைவானவற்றை செய்கிறவர். සම්පූර්ණ දේ කරන அவர் දෙවිඳුන්. எல்லாம் நிறைவாய் கொடுக்கிறவர். හැමදේම සම්පූර්ණව දෙනවා. அவர் கொடுத்தார், எல்லாம் நல்லதுதான். එයා දුන්නොත් හැමදේම හොඳයි. ஆனால் எங்கள் பார்வையிலே சில வேளைகளில் அவை
அங்கே பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது எங்களுக்கு விருப்பம் இல்லாததா இருக்கலாம். සමහරට අපගේ බැල්මෙන් එක බලනකොට අපිට කැමැත්තක් නැතුව நாங்கள் விரும்புவதை நாங்கள் சிலவளை பெற்றுக்கொள்ளும்படியா விரும்புவோம். සමහර දේවල් අපි කැමති දේ ලබා ගන්න අපි කැමතියි. ஆனால் நாங்கள் விரும்புவதை அல்ல, தேவன் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறவராய் නමුත් இருக்கிறார். අපි කැමති වෙන දේ නෙමෙයි දෙවියන් වහන්සේ මොනවද දෙන්න ඕනේ ඒ දේ අපිට ஆமென். දෙන්න. ආමේන්. ஆகவே அவர் நிறைவாய் கொடுக்கிறவர். සදනස්සේ පරිපූර්ණව දෙනවා. குறைவுகளோடு வாழ அவர் எங்களை அழைக்கவில்லை. අඩුපාඩු සමග කැඳෙව්වේ නැහැ අපිව. ஆமென். ආමේன். நாங்கள் கொலோசியர் 1 அதிகாரத்திலே අපි කොලොස්සි පළවෙනි පරිච්ඡේදයට முதல் 6 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். පළවෙනි පදේ කියවමු. கொலோசியர் 1 அதிகாரம் කොලොස්සි පළවෙනි පරිච්ඡේදය. 1 வசனத்திலிருந்து 6 வசனங்கள் முடிய நாங்கள் வாசிப்போம். පළවෙනි පදේ සිට 6 වෙනි පදේ දක්වා කියවමු. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலேசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. දේව කැමැත්ත වන ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේරිතෙක් වන පවුල් සහෝදරය තිමොති යන අපි කොලොස්සියේ සිටින ක්‍රිස්තියානි ඇදහිලිවන්තයන්ට සහෝදර සදාවන්තුන්ට ලියා එවමු. අපි පියාණන් වන දෙවියන් වහන්සේ කරුණාව සාන්තියත් ඔබට අත් වේවා. අපගේ යාඥාවලදී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පියාණන් වන දෙවියන් වහන්සේටද අපි ඔබ උදෙසා නොකඩවා තුති පුදුමු. මන්ද ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඇදහිල්ල සියලු සදාවතුන් කෙරේ පවත්නා ඔබගේ ප්‍රේමය ගැන අසා ඇති බැවින් ඒ දේ හේතු කොටගෙන ඔබගේ ස්වර්ගීය බලාපොරොත්තු ගැන පළමුවෙන් ඔබට අසන්න ලැබුණු සත්‍ය ඔබ අස්නේ දහම් පණිවිඩය ඔබ වෙත පැමිණ විටද ඔබ වෙතට මෙන් මුළු ලෝකයේ වෙතටද ඒ සුභ අස්න පැමිණ තිබේ. තවද ඔබ ආසා දෙවියන් වහන්සේගේ වරප්‍රසාදයේ නිසි පරිදි අවබෝධ කරගත් දා පටන් ඒ ඔබ අතර පළදරා වර්ධනය වූවක් මෙන් ලෝ පුරාම පරදරම වර්ධනය වන්නේය. இந்த நிருபத்தை அவர் எழுதை துவங்கி எழுதி கொண்டு போகும் பொழுது මේ ලිපිය එතුමා ලියන්න පටන් අරන් යනකොට 6 வசனத்தை முடிக்கும் பொழுது அவர் இப்படியாய் முடிக்கிறார். 6 වෙනි පදේ අවසන් කරනකොට මේ විදිහට අවසන් කරනවා. இந்த சுவிசேஷமானது මේ සුභාරංචිය உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல ලෝක පුරා පැතිරිලා පළ දරන්න ඕනේ. அது உலகமெங்கிலும் பரம்பி பலன் தருகிற ஒன்றாய் இருக்கிறது ஆண்டவராய் இயேசுவினுடைய சுவிசேஷமானது. යේසුස් වහන්සේගේ සුභාරංචිය ලෝක පුරා පැතිරිලා පළ දරන්න ඕන දෙයක් තමයි. அங்கே தேவனுடைய வார்த்தையானது உலகமெங்கும் பரம்பும் பொழுது அது பலன் தருகிறதாய் இருக்கிறது. දෙනාසගේ වචනේ ලෝක පුරා පැතිරෙනකොට ඒක පළ දරන්න පුළුවන් දෙයක්. அது உங்களிடத்திலும் வந்து ඒක ඔබ වෙතටත් පැමිණ. நீங்கள் அதை கேட்டு ඔබ ඒක අසලා தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். දේව කරුණාව සත්‍යතාවය තුල දැනගත්ත දා පටන්. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி கேட்டு அதை அறிந்து கொண்ட நாள் முதல் දේව සත්‍යතාවයේ ඔබ දැනගත්තා දා පටන් அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கு. ඒක ඔබටත් පළ දරනවා. ஆமென். ආමේන්. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சத்தியத்தின்படி கேட்டு දේ වචනේ සත්‍යතාවයෙන් අසලා அதை அறிந்து கொள்ள, அதாவது அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ඒක භුක්ති විඳින්න නැත්නම් දැනගන්නට ඕනේ. அப்படியே நாங்கள் அனுபவிக்கிற பொழுது ඒක අපි භුක්ති විඳිනකොට அது எங்களுக்குள் பலன் தருகிறது. ඒක අප ஆமென். තුල පළ දරනවා. நாங்கள் பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். අපි ඵලය ලබා ගන්නවා. அப்ப குறைவுகள் எல்லாம் நீங்கி பலனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய அங்கே பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ඒ අඩුපාඩු ඉවත් කරලා පළ දරන ජීවිතයක් දේව දරුවන්ට පමණක් ස්වාමීන් වහන්සේ දෙනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலாக்கியம். ඒක අපට දුන්න ලොකු அது වාසනාවක්. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். දෙනාංශය දුන්න ඒක அதை වරප්‍රසාදය. யாரும் மாற்ற ඒක முடியாது. වෙනස් කරන්න බෑ. தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதை வைத்திருக்கிறார். දෙනාංශය ඔබටත් මටත් තබා තිබෙනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ගීතාවලිකාරයා කියනකොට 34 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லுகிறார், 34:10 කියනවා. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், සිංහ පැටව් බඩගින්න හිටියත්
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறார். දෙනාසේගේ දරුවන්ට කිසි අඩුවක් නැහැ කියලා. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீது ராஜா அங்கே தாவீது ராஜாவாக இருந்தாலும் அது ராஜாவாக இல்லை. அப்பொழுது ஆகீஸ் ராஜாவிடத்தில் அவர் போய் அந்த இடத்துல இருந்து இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். ඔව් ඒ වෙලේ රජ කෙනෙක් නෙමෙයි දාවිත්තුමා. නමුත් තව රජෙක් වෙන විතර යනකොට තමයි මේ දේ ලියන්නේ. அவன் ஒரு பைத்தியக்காரன் போல் ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு இருக்கிறதை නමුත් ඒ பார்க்கிறோம். රජා ඉදිරියේ පිස්සෙක් වගේ රඟපානවා. அவன் பைத்தியக்காரன் அல்ல, නමුත් ඔහු පිස්සෙක් නෙවෙයි. ஆனால் நடிக்கிறார். නමුත් රඟපානවා. தப்பித்துக் கொள்ளும்படியாக. ඒ රජාගෙන් බේරෙන පිණිස. இல்லாவிட்டா இவற்றை கழுத்தண்டே போயிருக்கும். නැත්තම් ඔහුගේ බෙල්ල ගහලා යනවා. ஆகவே அவர் நடிக்கிறார் ஒரு பைத்தியக்காரன் போல. ඒව රඟපානවා පිස්සෙක් වගේ. ஒரு பைத்தியக்காரனுக்கு இப்படி எல்லாம் எழுத தெரியாது, எழுத முடியாது. ඒ පිස්සෙකුට සාමාන්‍ය මෙවැනි දේවල් ලියන්න බෑ ஆமென். ගීතාවලින්. ஹல்லேலூயா. හalleluya. அவர் பைத்தியக்காரன் போல நடிக்கிறார். ඒ පිස්සෙක් වගේ රඟපානවා. எங்கள மனிதர் நடிகர்கள் இருக்கிறோம் அப்படித்தானே. අපේ පැත්තෙත් හොඳ රඟපාන අය ඉන්නවා. ஆமென். ஹல்லேலூயா. හalleluya. அநேக நடிகர்கள் இருக்கிறோம். බොහෝ රඟපාන අය ඉන්න නළුවෝ. சபைக்கு வரும்பொழுது நாங்கள் மிகுந்த நல்ல கிறிஸ்தவர்கள், සභාවට එනකොට හොඳ ක්‍රිස්තියානි අය. வெளியில போனால் வித்தியாசம், அதை வேண்டாம். පිටත ගියාම අපි වෙනස් ක්‍රිස්තියානි අය. நாங்கள் நல்ல நடிகர்கள், අපි හොඳ නළු அதை නිලියෝ. நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ඒක අපි පිළිගන්න ඕනේ. சரி, இப்ப இந்த தாவீது ராஜா அங்கே எழுதுகிறார், දාවිත්තුමා ලියනවා கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. දෙනාසේ සොයන අයට කිසි අඩුවක් නැහැ. ஹல்லேலூயா. හalleluya. பயந்து நடுங்கிக் கொண்டு බයෙන් වෙවුලලා அவன் ராகிஸ் ராஜா அடுத்து தப்பும்படியாக ஒரு காரியத்தை செய்து பைத்தியகாரம் நடித்துக் கொண்டு ආගිස් රජතුමා ගාව බේරෙන පිණිස නිකන් පිස්සෙක් වගේ රඟපාලා. தப்பும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ඒ බේරෙන මොහොතක තමයි මේ ගීතාවලිය ලියන්නේ. அப்படினால் தேவனுடைய வார்த்தையானது දෙනාසගේ වචනය அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு, පිළිගන්න අයට, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ඒ ஒவ்வொருவனுக்கும் පිළිගන්න හැමෝටම அது பலன் தருகிறதா ඒක இருக்கிறது. පළ දරනවා. ஆமென். ආමේන්. அது பலன் கொடுக்கிறது. ඒක පළ දෙනවා. அது ஒரு நாளும் பலன் தராமல் போகாது. කවදාවත් පළ දරන්න නැතුව යන්නේ නැහැ. யோவான் 1:1 சொல்லுகிறது, යෝවාන් 1:1 කියනවා. ஆதியிலே வார்த்தை இருந்தது, පටන් ගැනීමේ அந்த වචනේ வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, වචනේ දෙවියන් වහන්සේ அந்த සමග வார்த்தை තිබුණා. தேவனாய் இருந்தது. වචනේ දෙවියන් அவர் වහන්සේ ஆதியிலே වුණා. தேவனோடு இருந்தார், දෙවියන්වහන්සේ ආදී හිටියා. மாம்சமாய் பூமிக்கு வந்தார். දැන් ஹல்லேலூயா. මාංශය ලෙස මේ පොළොවට அப்ப පැමිණියා. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே இயேசுவாக மாம்சமாய் வந்தார். ඒ දෙවියන් වහන්සේ මාංශ ලෙස මේ පොළොවට පැමිණියා. அதே யோவான் எழுதும் பொழுது ඒ යෝවාන් තුමා ලියනකොට நிருபத்திலே முதலாம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார். ඒ පළවෙනි ලිපියේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය ஹல்லேலூயா. நாங்கள் அதை வாசிப்போம். இந்த අපි කියවලා බලමුද? 1 யோவான் 1 යෝවාන් 1 அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදය 1 வசனம். පළවෙනි වචනය. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென். මුල් ආරම්භයේ පටන් ජීවනයේ ධර්මය ගැන අපි ඔබට ලියමු. අපි උන්වහන්සේ දකින්න ඇසෙමු. අපගේ ඇස් වලින් දුටිමු දැක බලා. අපගේ අත් වලින් ස්පර්ශ කළෙමු. அங்கே யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், යෝවාන් තුමා කියනවා நாங்கள் தொட்டு பார்த்தோம். අපි හතගාලත් බැලුවා. இப்ப வார்த்தையை திரும்ப தொட்டு பார்க்கிறோம். இங்க වචනේ අපි අතගාලා බලනවා නේද? இந்த வார்த்தையை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை. මේ වචනේ නොවේ. ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தொட்டு பார்த்தார்கள். ඒ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේව තමයි අතගාලා බැලුවේ. வார்த்தையாய் பூமிக்கு வந்த இயேசுவை கண்ணாலே ඒ பார்த்தார்கள், වචනේ නැමැති යේසු වහන්සේව ඇස් වලින් දැක්කා. தொட்டு பார்த்தார்கள். අතගාලත් බැලුවා. அதான் ஃபாதர் பாடினார் என்னமோ ඒ தெரியாது. නිසා තමයි ෆාදර් බර්ක්මන් කතා இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். යේසු වහන්සේව අතගාලා බලනවා. எனக்கு தெரியாத எவ்வளவு சரி என்று. ඒක කොතරම් ඇත්තද කියලා දන්නේ. சரி, சந்தோஷமாய் பாடுவோம். සන්තෝෂෙන් ගායනා කරනවා. மனது உறுதிக்கு மனதில் மகிழ்ச்சிக்கு பாடுவோம். ඒ සිටියේ සතුටට ගායනා ஆனால் කරනවා. அந்த இயேசுவை, இந்த பூமியிலே மாம்சமாய் வந்த இயேசுவை මේ මාംසාකාරයෙන් ආපු යේසු அவர்கள் தொட்டு பார்த்தார்கள். ඒගොල්ලෝ අතගාලා බැලුවා. ஆனால் தேவனாய் இருக்கிற இயேசுவை நாங்கள் தொட்டு பார்க்க மாட்டோம். නමුත් දෙවියෝ යේසු වහන්සේව අපි අතගාලා බලන්න බෑ. நாங்கள் அவரை வணங்குவோம். අපි ஹல்லேலூயா. නමදිනවා. ஆமென். ஆமென். எல்லாரும் விழுந்தவரை வணங்குவோம். හැමෝම වැඳ නමස්කාර කරනවා. அவர்தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். එයා හිටියා ඉන්නවා ඉදිරියට එන කෙනා. அவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் ஜீவனோடு එතුමා இருக்கிறேன். කියනවා මම මැරුණා නමුත් මම සදා කාලෝ ජීවත්ව සිටිනවා. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். එතුමා ਸਰව බලධාරී இந்த දෙවිඳුන්. பூமியிலே வந்த பொழுதுதான் அவரை தொட்டு பார்க்க මේ முடிந்தது. පොළවේ ආවම නිසා තමයි අතගාලා அவர் බලන්න நாங்கள் පුළුවන්. ஒரு நாள் தேவனாய் பார்க்க போகிறோம். අපි දෙවි කෙනෙක් හැටියට එතුමා බලන්න அப்பொழுது යනවා. எல்லாரும் விழுந்து வணங்குவோம். හැමෝම නමස්කාර කරනවා. ඒ அதான் இப்ப சபையிலே நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். සමාවේ අපෙන් පුරුදු වෙන්නේ ඒකටයි. அவரை பாடுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். ගායනා කරනවා, ප්‍රශංසා කරනවා, වර්ණනා කරනවා. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையானது அங்கே யோவானின் படிக்கு දෙනස්
වචනේ යෝවාන් තුමා அது பலன் கொடுக்கிறதாய் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. පළදරන ඔබ්බවලට අප දකිනවා. பவுல் சொல்கிறார் கொலோசேருக்கு பலன் தருகிறது என்று சொல்லி, පවුල් තුමා කොලොසියට කියන පළදරනවා කියලා. ஜோவான் சொல்ல அந்த வார்த்தை நாங்கள் தொட்டு பார்த்தோம். නමුත් යෝවාන් තුමා කියන ඒ වචනේ අපේ අත ගහලා அது බැලුවා. எங்களுக்கு ஜீவனை தருகிறது என்று சொல்லுகிறார். ඒක ජීවනය දෙනවයි කියලා. அப்ப இப்போது கேள்வி என்னவென்றால், නම් ප්‍රශ්නේ මොනවද? இந்த வார்த்தைகளின்படி நமக்கு நடக்கிறதா? මේ වචනය අනුව අපගේ ජීවිතයේ සිදු වෙනවද? இதுதான் இன்னைக்கு எங்கள் பிரசங்கமாக இருக்க போகுது. අද දේශනාව එකයි. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், අපි දෙනාසගේ දරුවෝ. தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். දෙනාසගේ වචනය අනුව අපට ලැබෙන්න அவருடைய ඕනේ. வார்த்தை போய் சொல்லாது. වචනේ බොරු කියන්නේ නැහැ. வேதம் சொல்லுகிறது, මේ වචනේ කියනවා. அவருடைய வார்த்தை இந்த பூமிக்கு வந்து මේ වචනේ පොළොවට පැමිණෙන அங்கே செய்ய வேண்டியவற்றை செய்து ඒ කරන්න ඕනේ දේ කරලා பின்பதாக அங்கே போகிறது, ஏறி නැවත போகிறது. දෙවියන් වහන්සේ වෙතට ඒ වචනේ යනවා. இந்த பூமியிலே அது செய்ய வேண்டியவற்றை செய்கிறது. මේ පොළොවේදී ඒ වචනේ කරන්න ඕනේ දේ அப்பொழுது කරනවා. அது வேதத்திலே சொல்லப்பட்டது அத்தனை நிறைவேற காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ඒ නිසා දේ වචනේ කියපු දේවල් ඉටු වෙන කාලෙක අපි ඉන්නේ. அப்படி என்றால் එහෙමනම් இந்த வார்த்தையின்படி நமக்கு நடக்கிறதா? එහෙනම් මේ වචනය අනුව අපගේ ජීවිතයේ සිදු වෙනවද? இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்க வேண்டும். මේ ප්‍රශ්න තමයි අපි ආන්ට ඕනේ. ஆலயத்துக்கு வருகிறோம், අපි දේවස්ථානට එනවා. தேவனை வணங்குகிறோம், දෙනාසේ නම දිනවා. ஜெபம் பண்ணுகிறோம், යාඥා කරනවා. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். දෙනාසේ මහිමයටපත් කරනවා. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அநேக வேளைகளிலே අපි බොහෝ වෙලාවට දෙවියන් වහන්සේට எங்கள் வாழ்க்கை வேத வார்த்தையின்படி ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாய் இருக்க முடியாமல் නමුත් இருக்கிறது. දේ වචනය අනුව පිරිච්ච ජීවිතයක් අප තුළ තිබෙන්නේ නැහැ. ஒரு பெரிய கேள்விக்குள்ளே நாங்கள் ලොකු இருக்கிறோம். ප්‍රශ්නාර්ථයක් අපට. உண்மைத்தானே ஆண்டவரை வணங்குகிறோம். අපි ඔබවනේ නමස්කාර කරන්නේ. என் ஆண்டவரை நான் விரும்பினது கிடைக்கல. මං කැමති වෙන දේ මට ලැබුණේ නැහැ. ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தோல்வி, ඇයි මෙතරම් ජීවිතේ පරාජය? ஏன் இவ்வளவு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ඇයි ஆண்டவரே? අමාරුකම් මැද්දේ ඉන්නවා? சொல்லும் ஆண்டவரே. කියන්න ස්වාමීනි. சிலவள பதில் வராது, සමහරට පිළිතුරු නැහැ. சிலவள பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. නමුත් මේ පිළිතුරු අපිට සමහරට කැමැත්තක් නැහැ. இந்த கேள்வியோடு நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். මේ ප්‍රශ්නය ඇතුළ අපි நாங்கள் வணங்குகிற தேவன் අපි නමස්කාර කරන දෙවිඳුන් குறைவுகளை நீக்கி நிறைவானவற்றை கொடுக்கிறவர். අඩුපාඩු ඉවත් කර සම්පූර්ණත්වය දෙනවා. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். දෙනාසගේ වචනෙන් ඒ යාපත ලබා ගන්න නැති කාරණේ මොනවද කියලා අපි බලන්න යනවා. அது காரணம் அநேகம் உண்டு. ඒ කාරණා බොහෝ තිබෙනවා. இன்றைய காலமே நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு நாங்கள் வீட்டை போகிறோம். අපි මේ වචනේ අහලා අපි ගෙදරට යනවා. இந்த வார்த்தை போதுமா எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது. මේ වචනේ අපට අදට සෑහෙන්න තිබෙනවා. ஆனாலும் என்ன பிரச்சனை என்றால், මොනවද ප්‍රශ්නේ කිව්වොත් எங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆண்ட்ராய்டு போன் இல்லாட்டி ஆப்பிள் போனை நாங்கள் திறக்கிறோம். අපි අපගේ ෆෝන් එක අරිනවා. அங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கிறது. නෝටිෆිකේෂන් ඇවිල්ලා තිබෙනවා. இன்றைக்கு முழுக்க பிரசங்கங்களை கேட்கிறோம். අපි සම්පූර්ණ දේශනාවක් අසනවා. இங்க கேட்டது கொண்டு அங்க இன்னொன்னு முரண்பாடா வரும். අපි එක දේශනාවක් අහනවා. ඒ ෆෝන් එකේ තව දේශනාවක් එකට එක அங்க සංසන්දනය இன்னொரு කරනවා. வார்த்தை ஒன்று வேற விதமாக තව வரும். වචනයක් වෙන විදිහකට එනවා. அப்ப எங்களுக்கு எங்களுடைய கேள்வி உண்டாகிறது, අපට ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. எது சரி? කොයිකද හරි? இந்த பாசம் சொன்ன சரியா, මේ පාස්ටර් කීපකද හරි? நாங்க சபையில கேட்ட சரியா, සභාවේ ඇව්ව එකද හරි? இல்லாட்டி அந்த பாசம் சொல்லுவ சரியா? නැත්නම් ඒ පාස්ටර් කීපකද හරි? பிரச்சனை என்னவா, ප්‍රශ්නේ මොනවද? நாங்கள் வேதத்தை வாசிப்பதில்லை, අපි දේ වචනේ කියවන්නේ. நாங்கள் வேதத்தை தெளிவாய் படிப்பதில்லை, අපි හරි පැහැදිලිව எங்களுக்கு කියවන්නේ. நேரம் இல்லை. අපිට වෙලාව නැහැ. அந்த ஊழியன் சொன்னது போல ஜெபத்துக்கு வரதுக்கு நேரம் இல்லை. ඒ සේවකයා කිව්වා වගේ යාඥාවට වෙලාවක් නැහැ. உண்மைதான். ඒක ඇත්ත. நாங்கள் ஒரு மெஷின் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். මැෂින් එකක් වගේ හරි කාර්යබහුල ජීවිතයක් ජීවත් அது உண்மை. ඒක ඇත්ත. நாங்கள் காலையில போனால் மாலையில வீட்டை வருகிறோம். අපි උදේට ගියාම අවසට එන්නේ. எங்களுக்கு அநேக வேலைகள் உண்டு. අපිට බොහෝ වැඩ කටයුතු තිබෙනවා. எங்களுக்கு வேதம் படிப்பதற்கு நேரம் සුදු விலகுறது. බයිබලයේ කියවන්න වෙලාවක් නැහැ. ஆகவே எங்களுக்கு கடினமான ஒரு காலத்துல வாழ்கிறோம். ඉතාමත්ම දැඩි කාලයක අපි ජීවත් වෙන්නේ. சிந்தித்து பார்க்கிறோமா? අපි හිතලා බලනවාද? ஒரு மெஷினை போல நாங்கள் வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். මැෂින් එකක් වගේ ජීවත් වෙනවා. உண்மைதானே? ඒක ඇත්ත නේද? எங்களுக்கு நேரம் அநேகமா இல்ல. අපිට වෙලාව නැහැ. அநேக வேலைகள் உண்டு. බොහෝ වැඩ කටයුතු இந்த තිබෙනවා. உலகத்தில் அநேக காரியங்களை அங்கே எங்கள் நேரங்களை அது பறித்து கொண்டு போகிறது. ලෝකයේ බොහෝ දේවල් අපගේ වෙලාවන් උදුර ගන්නවා. அங்கே அநேக வேளைகளில் எங்களுக்கு காலை எழுந்தால் ஜெபம் பண்ண கூட நேரம் இல்லை. අපිට උදෑසන යාඥා කරන්න පව වෙලාව නැහැ. நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்தில் ஒரு இயந்திரம் போல வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். ලෝකේ නිකන් යන්ත්‍රයක් වගේ අපි ක්‍රියාත්මක වෙනවා. நாங்கள் அநேக காரியங்களை கேட்கிறோம். අපි බොහෝ දේවල් අසනවා. எது சரி எது பிழை எண்ணங்களால் பகுத்தறிய முடியவில்லை. අපිට මොනවද හරි මොනවද වැරදි කියලා අපිට තීරුම් ගන්න බැරි තරම්. எல்லாம் சரி போல இருக்கிறது. නිකන් හැමදේම හරි වගේ. எல்லாம் சரி போல இருக்கிறது. හැමදේම හරි වගේ. இதனாலே ඒ නිසා நாங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்க ඒ முடியாது. නිසා හරි තීරණයක් අපට ගන්න බැරුව இதனுடைய තිබෙනවා. வார்த்தை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை நாங்கள் பெற முடியாதவர்களாய் இருக்கிறோம். වචනේ හරි පැහැදිලි කමක් අපට ලබා ගන්න බැරුව තිබෙනවා. சபைகளில் எவ்வளவுதான் போதகம் பண்ணினாலும் සභාවේ කොතරම් දේශනා කළා. எங்களுக்கு வெளியில் ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது அது நல்லது போலத்தான் අපි
අපි පිටින් මොනවාරි වචනයක් අතනකොට ඒක හොඳයි වගේ අපිට நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், එක දෙයක් අපිට කියන්න. உங்களுடைய போதர்மாருக்கு மாத்திரம் தான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. ඔබගේ දේවදාසයට පමණයි තමයි දැන් ඔබට ஆமென். මොනවද අවශ්‍ය කියලා. ஹalleluya. Hallelujah. ஏன் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார்கள். ඒ හැම කෙනාම ඒ දේවදාසයා දන්නවා. இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்மாருக்கு மாத்திரம் தான் தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும். මේ පාස්ටර්ට තමයි දන්නේ මොනවද ඔබට ඕනි කියලා. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து உங்களுடைய தேவைகளை குறித்து பிரச்சனைகளை குறித்து அவங்க அறிந்திருக்கிறாங்க. ඔබගේ පවුල ගැන ඔබගේ අවශ්‍යතාවයන් ගැන හොඳට දන්නවා. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. උදෙසා යාඥා சில කරනවා. வேளை இங்கே இருந்து வருகிற வார்த்தை உங்களை காயப்படுத்தும். සමහර මේන් එන වචන බෝ තුවාල කරන්න පුළුවන්. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? உங்களை கொல்லும்படியாக அல்ல, ඔබ මරන්න නෙවෙයි. உங்களை திருத்தும்படியாக, ඔබ හරි ගස්සන්න. நீங்கள் சரியான வழியில் போகும்படியாக. හරි මාර්ගය යන පිණිස. அந்த வேளையில உங்களுக்கு தோன்றும் ඒ වෙලේ ඔබට හිතෙනවා. வெளியில வருகிற வார்த்தை நல்லா இருக்கிறது. එන පිටින් එන වචනේ හරි හොඳයි කියලා. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். යේසුස් වහන්සේ ප්‍රේම කරනවා කිව්වම ඔබ හැමෝටම සන්තෝෂයි. ஆமென், அப்படித்தானே? එහෙම නේද? இயேசு நேசிக்கிறாருன்னா எல்லாருக்கும் යේසුස් சந்தோஷம். වහන්සේ ප්‍රේම කරනවා කිව්වොත් හරි සන්තෝෂයි. எனக்கு தான் விருப்பம். මටත් කැමතියි. நானும் இன்றைக்கு நீங்க பாடுனீங்களே அநேக நாட்களுக்கு பின் இந்த பாட்டை கேட்டேன். බොහෝ කාලයකට පස්සේ ඇහුවේ. இயேசு அழைக்கிறார். යේසු කැඳවනවා කියලා. அவர் பாடும் பொழுது அதை பார்த்தாலே அழுது கொண்டு தான் இருப்போம். ඒක ගායනා කරන නිකන් හැඬෙන්න හිතෙනවා. அது அவருடைய ஒரு கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை. ඒ කරුණාවන්ත ආලේපලත් සින්දුවක් ඒක. ஆமென், ஹalleluya. හalleluya. இப்படியான வார்த்தைகள் வரும்பொழுது එවැනි වචන අපට එනකොට நாங்கள் அதில் இழுபட்டு விடுகிறோம். අපිට හැදීගෙන අපි යනවා. எங்களை அது கவர்ந்து இழுத்து விடுகிறது. ඒක නිකන් ආකර්ෂණය කරනවා ඒ වචන. அதனாலே எங்களுக்கு சரியான வார்த்தைகளை இனங்கண்டு கொள்ள ඒ முடியும். නිසා අපිට හරි වචනේ මොනවද කියලා අපිට පැහැදිලියක් කමක් නැහැ. ஹalleluya. හalleluya. ஆகவேதான் நாங்கள் சரியான முடிவுகள் எடுக்க ඒ வேண்டும். නිසා හරි තීරණ ගන්න ඕනේ. வேத வார்த்தைகளை தெளிவாய் நாங்கள் வாசிக்க මේ வேண்டும். වචනේ අපි පැහැදිලිව කියවන්න ඕනේ. ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசுகிற இந்த சபையிலே கொடுக்கிற வார்த்தைகளை உங்களை முழுமையா அர்ப்பணிக்க வேண்டும். ඔබ දෙනාන්සේ දෙන සභාවේ දෙන වචනෙට සම්පූර්ණව බාර කරන්න ඕනේ. சரி, இப்ப குறைவு எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். කොහොමද අඩුව තියෙන්නේ කියලා අපි කියන්නම් ඔබට. குறைவு எல்லாருக்கும் உண்டு. අඩුව හැමෝටම තියෙනවා. ஆனா குறைவை நாங்கள் எப்படி சொல்லுகிறோம் தெரியுமா? කොහොමද ඒ අඩුව අපි කියන්නේ? சரி, அதை நாங்கள் பார்ப்போம். අපි බලමු. ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு நாங்க போவோம். ආබ්‍රහාම්ගේ ජීවිතයට අපි යමු. ஆபிரகாம் சகல ஆசீர்வாதங்களோடும் வாழ்ந்த ஒரு மனிதன். ஹalleluya. ආබ්‍රහාම් සියලු ආශිර්වාදයත් සමග ජීවත් වුණ මිනිසෙක්. ஆமென், ஹalleluya. හalleluya. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முதலே அவன் பெரிய பணக்காரன் தான். දෙවියන්සේ ආශිර්වාද කරන්න ප්‍රථමයෙන් වූ සල්ලිකාරයෙක්. அவன் ஆசீர்வாதம் கூட தான் இப்போ வலிக்கிட்டு வந்தான். ආශිර්වාදයේ අතල තමයි එළියට ආවේ. அவன் எங்களை மாதிரி ஏழையாய் வந்து ஆசீர்வதிக்கப்படல. අපි වගේ දුප්පත් වෙලා ආශිර්වාදය ලබා ගත්තේ නැහැ. அவன் ஆசீர்வாதத்தோடே வந்தான். ඔව් ආශිර්වාදයේ සමග පැමිණියා. இன்னும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ඔව් තවත් ආශිර්වාද කළා. அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கும் பொழுது ආබ්‍රහාම්ගේ ජීවිතේ බලනකොට அவனுக்கு ஒரே ஒரு குறைவு இருந்தது. ඔහුට එක අඩුවක් තිබුණා. அந்த குறைவை குறித்து அவனுக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இருக்கவில்லை. නමුත් ඒ අඩුව ගැන ඌට කිසි සිතුවිල්ලක් තිබුණේ නැහැ. விளங்குமா உங்களுக்கு? எது தேரனவா? விளங்குதா? தேரனவா? ஆமென். அவனுக்கு குறைவு இருந்தது. ඌට அப்பா අඩුවක් තිබුණා. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் ඔතරම් වස්තුව තිබුණත් சொந்தமாய் ஒரு குழந்தை இல்லையே. ඔහුට අයිති කියලා ඔහුගේ දරුවෙක් තිබුණා. அவனுக்கு உலகம் முழுக்கத்தான் சொத்து இருந்தாலும் ලෝක පුරාම වස්තුව තිබුණත් அந்த சொத்தை தொடர்ந்து கொண்டு போவதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை. ඒ වස්තුව දිගට ගෙනියන්න පුළුවන් පිරිමි දරුවෙක් හිටියේ නැහැ. ஆனா அது அவனுக்கு பெருசா தெரியவே නමුත් ඌට இல்லை. ලොකුවට ඒ දේ පෙවුනේ නැහැ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அவன் நினைக்கிறான் ඔව් හිතනවා. இதுதான் வாழ்க்கை, இப்படியே போய்விடுவோம். මේක තමයි ජීවිතේ ඔය විදිහට යමු. அப்படி இத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, நீ கையெத்த வேண்டாம், நான் சொல்றேன். අතෝස්සන්න එපා මම කියනවා. இத்தனை பேர் இப்படியே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன මෙවැනි ජීවිතයක් කී දෙනෙක් ජීවත් என்ன වෙනවා. செய்யறது? இப்படியாய்த்தான் நாங்க வாழணும்னா இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். මොනවා කරන්නද? මේක තමයි ජීවිතේ. මේ විදිහට අපි ජීවත් වෙමු. இப்படியே தாங்க வாழ்ந்து கொண்டு போகிறோம். මේම තමයි ජීවත් වෙලා எங்கள் යන්නේ. குறைவை குறித்து நாங்கள் அது ஏதோ ஒன்றை போட்டு நாங்கள் மூடி மறைத்து விடுகிறோம். අපි අඩුව ගැන මොනවාරි දෙයක් දාලා වසා ගන්නවා. நாங்கள் நினைக்கிறோம் அது சரி என்று. අපි හිතනවා හරි කියලා. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. දෙනාසක පිළිගත්තේ නැහැ. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க முடியா விரும்புகிறார். දෙනාස ආශිර්වාද කරන්න කැමතියි. அதாவது குறைவை மாற்றி நிறைவை கொடுக்கும்படியா விரும்புகிறார். ඒ අඩුව ඉවත් කරලා සම්පූර්ණත්වයට දෙන්න ஒரு කැමතියි. பெரிய கோடீஸ்வரனாகும்படி அவர் சொல்லும்படி விரும்பல. ඔබ කෝටිපතියෙක් කරනවට කැමැත්තක් නෙමෙයි. அதை நான் சொல்லல. ඒක මම කියන්නේ. எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைவை அவர் நீக்கி நிறைவை தரும்படியாய் අපේ விரும்புகிறார். තියෙන අඩුව ඉවත් කරලා ඒ සම්පූර්ණත්වයට දෙන්න ஹalleluya. කැමතියි. හalleluya. ஆனா ஆபிரகாமுக்கு அது குறைவா தெரியல. නමුත් ආබ්‍රහාමට ඒක අඩුවක් කියලා තේනුනේ නැහැ. உள்ளுக்கு அது இருந்தாலும் ඇතුලේ තිබුණත් அவன் அதை குறித்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யல. ලොකු දෙයක් ඒ ගැන කිව්වේ නැහැ ඌ. ஆண்டவர் சொல்றார், දෙවියන්වහන්සේ කියනවා நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ඔබ ආශිර්වාද කරන්න ඕනේ. அப்ப இவனை ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ආබ්‍රහාම මොනවද කරන්නේ? ஆதியாம் 15ஆம் அதிகாரத்திலே උප්පත්ති පොතේ 15 වෙනි පරිච්ඡේදය 3-4 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். 3-4 කියවලා බලමු. 3-4 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். 3-4 කියවලා බලමු. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. போதும். ඔබ මට දරු සම්පතක් දී නැත. එබැවින් මාගේ ගෙදර උපන් වහලෙක් මාගේ උරුමකරු වන්නේ යයි එවිට ස්වාමීන් වහන්සේ නැවත ඔහු අමතමින්, මෙවැන්නක් නුඹගේ උරුමයක් නොවන්නේය. නුඹට දා උපන් නුඹගේ දරුවෙක් නුඹගේ උරුමකරු වන්නේ යයි වදාළසේක. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி விரும்பும் பொழுது දෙවියන් වහන්සේ ආබ්‍රහාම ආශිර්වාද කරන්න කැමති වුණාම அந்த வீட்டிலே பிறந்த அந்த எலியேசரை கொண்டு வந்து சொல்லுகிறான், இவரை ஆசீர்வதியும். ආබ්‍රහාම කියනවා ගෙදරම උපන්නා වූ එලියේසර් මෙයාව මගේ වහලෙක් තමයි. නමුත් මෙයාව ආශිර්වාද කරනවා. அவனுக்கு குழந்தை இல்லை, එයාට දරුවෙක් නැහැ. ஆனா அவன் இதை பெரிதா எடுக்கவில்லை. නමුත් ඒක ලොකුවට ගත්තේ නැහැ. ஆனா ஆண்டவருக்கு அது பெரிது. නමුත් දෙවියන් වහන්සේට ඒක ලොකුවට தேவனுக்கு அது பெரிது. දෙවියන්වහන්සේට ලොකුයි. அந்த குறைவு தேவனுக்கு முன்பதாய் அது பெரிதாய் தெரிகிறது. නමුත් ඒ අඩුව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ලොකුවට උට පෙවුණා. ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා இது உண்ட கற்ப பிறப்பில்லையே, මේක ඔබගේ ගර්භයේ ඉපදිච්ච දරුවෙක්. நீர் தான் தரவில்லை என்று சொல்லுகிறான். ඔබ දුන්නේ නැහැ නේද? ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லையப்பா, இவனை நான் ஆசீர்வதிக்க முடியாது. මෙයාව ආශිර්වාද කරන්න බෑ. உன்னுடைய கற்ப பிறப்பை ஆசீர்வதிப்பேன். ඔබගේම උපතෙන් එන දරුවෙක්ව මම ආශිර්වාද කරනවා. ஹல்லேலூயா. හalleluya. ஆமென். ආමේන්. சொல்லி 25 வருடம் ஆகுது. අවුරුදු 25ක් වෙනවා ඒ දේ කියලා. 12 வருடங்கள் போய் ஓடி முடிகிறது. අවුරුදු 12ක් අවසන් වෙනවා. அப்ப பொம்பளைகள் சில இடத்துல பொம்பளைகள் கொஞ்சம் அவசரப்படுறானே. ගැහණු අය ගොඩක් අදිස්සි. பெஞ்சா அங்கே சாரா சொல்லுகிறா, සාරා කියනවා 12 வருஷம் ஆச்சு, 12-13 வருஷம் ஆச்சு, අවුරුදු 12ක් 13ක් වුණා. நாங்கள் இவ்வளவு நாளும் சந்தோஷமாய் குடும்பம் நடத்தி பார்க்கிறோம், මෙතරම් කාලයක් සන්තෝෂයෙන් පවුල නඩත්තු குழந்தை කළා. வருகிறதா இல்ல. දැන් කිසි දෙයක් ලැබෙන කාටක් නැහැ. நம்ம வேலைக்கார பொண்ணு இருக்கிறா, අපගේ වැඩකාරී ගැහණු அவரோட ළමයි குழந்தையை பெற்றுக்கொள்ளும். ඒ දරුවෙක්ව ලබා ගමු. கர்த்தர் மறுத்தாரா? එනාසේ ඒක ප්‍රතික්ෂේප කළාද? கர்த்தர் மறுத்தாரா? එනාසේ ප්‍රතික්ෂේප කළාද? இதுதான் கேள்வி. கர்த்தர் மறுத்தாரா? එනාසේ ප්‍රතික්ෂේප කළාද? வாயை துறக்கல கர்த்தர். කට ඇරියේ නැහැ. அவர் பேசாம இருக்கிறார். කතා නොකර හිටියා. இவர் அப்படியே சேருகிறார் ஆகாரோடு. ඒ දේ ආගාර එක එකතු වුණා. ஒரு குழந்தை பிறக்கிறது. දරුවෙක් ඉපදෙනවා. கர்த்தர் சொல்லுகிறார், එනාසේ කියනවා இது இல்லையா, මේකත් උරුමයක් නොවේ. இதை வெள்ளனை சொல்லியிருக்கலாம் தானே, වේලස්සනි කියන්න තිබ්බනේ. வெள்ளனை சொல்லியிருக்கலாம் தானே, இல்லையா? වේලස්සනි කියන්න තිබ්බනේ. ஆண்டவர் உண்மையா சொல்லியிருக்க வேணுமா இல்லையா? ஆமென். එනාසේ කියන්න ඕනේද නැද්ද ඒ දේ? உண்மையை சொல்லுங்க. ඇත්ත කියන්න. தேவன் என்ன சொல்லிருக்கணும் ஆபிரகாமுக்கு? එනාසේ මොනවද நீ ආබ්‍රහාම? ஆகாரோடு சேராதடா, ආගාර එක එකතු වෙන්න එපා. அது இல்லைன்ற திட்டம். මේක නෙමෙයි මගේ நீ සැලැස්ම. சாராளோடு இரு. ඔබ සාරා එක්ක ඉන්න. வார்த்தையே சொல்லலையே ஆண்டவர். වචනයක් කිව්වේ නෑනේ. இதுல ஆண்டவர் பார்க்கிறார், இவன் இவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய வார்த்தையை செவி கொடுக்கிறான். එයා ආබ්‍රහාම් බලනවා එයාගේ තනි වචනයට ඇවුම්කන් දුන්නා. ஹல்லேலூயா. හalleluya. கொடுப்பேன் என்றால் ஆண்டவர் கொடுப்பார். දෙනවයි කිව්වොත් අනිවාර්ය දෙවනන්සේ දෙනවා. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் கொடுப்பேன் என்று சொன்னால் கொடுப்பார். දෙනවයි කිව්වොත් දෙනවා. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? අපි මොනවද කරන්නේ? அவசரப்பட்டு අදිස්සි වෙලා வேற முடிவுகளை எடுத்து விடுகிறோம். වෙන තීරණයක් ගන්නවා. ஆண்டவர் தடுத்திருக்க வேண்டும். දෙනන්සේ බාධා කරන්න ඕනේ. அழைத்தவர் ஆண்டவர். කැඳවු තැන් වාසේ உன் தகப்பன் விட்டு விட்டு வான்னு சொன்னார். පියාගෙන් එන්න කියලා කිව්වා. உன்னை ஊரை விட்டு வான்னு சொன்னார். ඔබගේ ගමෙන් එන්න කිව්වා. உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். ආශිර්වාද කරන්න ඕනේ உன்னை කිව්වා. பெரியவனாக்க வேண்டும் என்று ඔබ சொன்னார். ඉයල කරන්න ඕනේ කිව්වා. இவ்வளவு சொன்ன ஆண்டவருக்கு තරම් කියපු දෙවියන් වහන්සේ இவன் போகிற இடத்திலே මේ යන තැන தடுக்க முடியுமா? முடியாது. බාධා කරන්න තිබ්බ නතර කරන්න තිබ්බ தடுத்தாரா? නතර කරාද? தடுத்தாரா? නතර කරාද? இல்ல. නෑ. இப்ப சிலவளை நாங்க எப்படி என்ன செய்கிறோம் என்றால், සමහර අපි මොනවද කරන්න කිව්වා? நாங்க ஜெபிச்சாங்க ஆண்டவரே, යාඥා කළා. நாங்கள் பாஸ்டர் ஜெபிச்சாங்க, நாங்க පාසල යාඥා කළා. ஆண்டவர் ஒற்று தடையும் சொல்லல, කිසි දෙයක් කිව්වේ නෑ. ஆண்டவர் ஒன்றுமே දෙනන්සේ சொல்லல. කිව්වේ නෑ. அப்படி என்றால் அது ஓகே என்ற அர்த்தமா? එහෙනම් ඒකේ තේරුම ඕකේ කියන එකද? இல்ல. නෑ. ஆண்டவர் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் කිසි දෙයක් කිව්වේ නැත්තම් அங்க ஏதோ ஒரு தடை இருக்கிறது. මොනවාරි බාධාවක් තිබෙනවා. கொஞ்சம் பொறுங்க, පොඩ්ඩක් ඉවසන්න. கொஞ்சம் பொறுங்க, පොඩ්ඩක් ඉවසන්න. தேவையான வேளை நேரம் இருக்கிறது. අවශ්‍ය වෙලාව එනවා. ஹல்லேலூயா. හalleluya. அங்க அதான் இன்றைக்கு சண்டே என்ன, අද බෝධේ එක තමයි. இன்றைக்கு பிரச்சனை அங்கதான் අද இருக்கு. ප්‍රශ්නේ එකයි. அன்றைக்கு ஆபிரகாம் செய்த பெரிய தவறு ආබ්‍රහාම් කරපු ලොකු වැරද්ද. இன்றைக்கு நாங்க எல்லாம் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். අද අපි ඔක්කොම ගුටි කනවා. பாருங்க, தேவனுடைய சொல்லை அங்கே தேவனுடைய மறுமொழியை கேளாமல் செயல்பட்டபடியினால் දෙනාසගේ වචනයට ක්‍රියා කරපු නැති නිසා எத்தனையோ ஆயிரமான வருடங்களுக்கு பின்பதாக අවුරුදු දහස් ගණකට පස්සේ அந்த விளைவை நாங்கள் அனுபவிக்கிறோம். ඒකේ ප්‍රතිඵලය අදත් අපි භුක්ති විඳිනවා. ஹல்லேலூயா. හalleluya. தேவன் நல்லவரா இல்லையா? දෙනාසේ ආපද්ද නැද්ද? தேவன் நல்லவர். දෙනාසේ ආපත්. தேவன் கிருபை உள்ளவர். දෙනාසේ කරුණාවන්තයි. அவருடைய சித்தம் நடக்கும். එයාගේ කැමැත්ත සිදුවේ. ஆனா சில வேளைகளில் வாய் பேச மாட்டார். සමහර විට දෙනාසේ කතා කරන්නෙම නැහැ. அவர் சொல்ல இல்ல. එයා කියන්නේ නැහැ. அவர் சொல்லுகிறார் இப்பொழுது, එයා දැන් කියනවා
உண்ட கற்பப்பிறப்புன்னு சொன்னான். ඔබගේ ගර්භයෙන් එන දරුව. நான் சொன்னது உண்ட பிள்ளை இல்ல, මේ උඹගේ දරුව නෙමෙයි. உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை வேணும். ඔබටයි සාරාටයි ඉපදෙන දරුවෙක්. பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டார். ලොකු බොම්බයක් දැම්මා. குழந்தையை கொண்டு வருகிறான். දරුව ගේනවා. அனுசலா உவன் இல்ல. මෙයා නෙමෙයි. பாருங்க, බලන්න. குறைவை பாருங்க. අඩුපාඩුව බලන්න. ஒரு பெரிய குறைவோடு ஆபிரகாம் வாழ்கிறான். ලොකු අඩුපාඩුවක් සමග ආබ්‍රහාම් ஆனால் அவன் அதை குறித்து எந்த விதத்திலும் அது குறைவென்று அவன் எடுக்கல. ඔව් අඩුවක් ඇටියට ඔව් හිතන්නේ නැහැ. கர்த்தர் குறைவை விரும்புகிற தேவன் அல்ல. නමුත් දෙවියන්සේ අඩුව කැමති වෙන දෙවි කෙනෙක් නෙවෙයි. உனதும் எனதும் வாழ்விலே தேவனின் கற்பத்திலே எங்களை உருவாக்கும் பொழுதே எங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து உருவாக்கி இருக்கிறார். ඔබයි මමයි ඉපදෙන්න ප්‍රථමයෙන් මවගේ ගර්භාෂයෙන් මොනවද අවශ්‍ය කියලා දෙවියන් වහන්සේ දැන සිටින දෙවි කෙනෙක්. ஹalleluya. හalleluya. ஆகவே அவர் அதை தரும் வரை, அதை பெற்றுக்கொள்ளும் வரை அவருடைய காத்திருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒක දෙනකන් ඒක ලබා ගන්නකන් ඉතා ඉවසීමෙන් අපි බලා සිටිය යුතුයි. ஹalleluya. හalleluya. அங்கே இப்படியே நாங்கள் பார்க்கிறோம். අපි මේක බලනවා. அங்கே வேதம் சொல்லுகிறது, දේ වචනේ කියන ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ආබ්‍රහාම් විශ්වාස කළා. அது அவனுக்கு நீதியாக ඒක எண்ணப்பட்டது. ධර්මිෂ්ඨයෙක් ඇටියට ஹalleluya. පිළිගන්නවා. හalleluya. யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, යාකෝබ් 2:23 2:23 කියනවා. அங்கே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ආබ්‍රහාම් දෙවියන්සේ විශ්වාස කළා. அங்கே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ඒක ධර්මිෂ්ඨයෙක් ඇටියට ගන්නවා. அவனுக்கு குறைவு இருந்தது, අඩුපාඩු තිබ්බා. அந்த குறைவிலும் அவன் தேவன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். ඒ අඩුපාඩු සමග දෙවියන්සේගේ වචනේ විශ්වාස அங்கே கொஞ்சம் தவறினான், පොඩ්ඩක් වැරදුනා. பின்பதாகவும் அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். නැවත දෙවියන්සේගේ වචනට ඇහුම්කන් දුන්නා. கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு செய்தார். දෙවියන්සේ කියපු විදියට උට කළා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் சொன்னபடியே செய்வார். දෙවියන්සේ කියපු විදියටම කරනවා. குறைவுகளை நீக்குவார். අඩුපාඩු ඉවත් කරනවා. நாங்கள் காத்திருப்போம். අපි බලා සිටිමු. ஒரு குறைவு இருக்கிறதா? අඩුපාඩුවක් තියෙනවද? எங்கள் வாழ்க்கையில குறைவு இருக்கிறதா? ජීවිතේ අඩුවක් තියෙනවද? அதை எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களால் மூடி மறைக்க வேண்டாம். අපගේ තියෙන ආශිර්වාදයෙන් වසන්න එපා. எங்கள் வாழ்க்கையினுடைய செழிப்பினால் அதை மூடி மறைக்க අපගේ வேண்டாம். ජීවිතේ සඵලත්වයෙන් වසන්න එපා. அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குறவராய் ඒ இருக்கிறார். අඩුපාඩුව දෙවියන්සේ සම්පූර්ණ කරනවා. ஹalleluya. හalleluya. எங்களுக்கு இருக்கிறதை கொண்டு நாங்கள் அதை மூடி மறைத்து விடுகிறோம். අපිට තියෙන දේෙන් අපේ අඩුපාඩුව වසනවා. மறைக்காதீங்க, වසන්න එපා. கர்த்தர் உதவி செய்வார். දෙවියන් උදව් කළයි. ஹalleluya. හalleluya. அங்கே யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், යාකෝබ් ලියනකොට 2:23 வாசிப்போம். 2:23 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆமென். யா. ආමෙන්. මෙසේ ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේ හදාගත්තේ එයදයි ලෝ දමිටුකමට ඇටියට පිළිගනු ලැබියයි කියන ශුද්ධ උලියවල ඉටුවිය. එපමණක් නොව ඔහු දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයයි කියනු ලැබිය. தாவீதை அங்கே ஆபிரகாமை போல இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை குறைவுகளோடு இருக்கலாம். ආබ්‍රහාම් වගේ සමහර විට අපිටත් අඩුව සමග ඉන්න පුළුවන්. எங்களுக்கு பலவித நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். අපගේ බොහෝ යහපත් දේවල් අපිට තිබෙන්න පුළුවන් ජීවිතේ. எங்களுக்கு அதை குறித்து அந்த குறைவை குறித்து ஒரு பெரிய அளவில் எங்களுக்கு அதை குறித்து பேசக்கூடிய ஒரு தேவை இல்லாமல் இருக்கலாம். අපේ තියෙන මේ අඩුව ලොකුවට කතා කරන්න අවශ්‍යතාවයක් නැතුව තිබෙන්න පුළුවන්. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு எங்கள் குறைவை நீக்கும்படியாய் அவர் எங்களோடு இருக்கிறார். නමුත් අපේ ඒ අඩුව ඉවත් කරන්න ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා. அழைத்தவர் தேவன். කැඳවූ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தவர் தேவன். අපිව ගෙනාවේ එතුමායි. உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறவர் தேவன். ඒ තබා තිබෙන්නේත් එතුමායි. அவர் நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். අරමුණක් සමග තමයි බෝ තියන්නේ. ஹalleluya. හalleluya. அங்கே சங்கீதம் 143 ஒன்று சொல்லுகிறது. 143 කියනවා ගීතාවලිය. யா. 143 ஒன்று, கர்த்தாவே என் ஜெபத்தை 143:1. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். ස්වාමිදුනි මගේ යදුමට ඇසුව මැනව, මගේ කන්නලාවට සවන් දුන මැනව, ඔබගේ සත්‍යවාදී කමින්ද ධර්මිෂ්ඨ කමින්ද මට පිළිතුරු දුන මැනව. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், දෙවියනි මගේ ආඥා என் වසන්, விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், මගේ ඇවුම්කන් දෙන මගේ කන්නලාවට. உமது உண்மையின்படியும் ඔබගේ සත්‍යවාදී කමද, உமது நீதியின்படியும் ඔබගේ ධර්මිෂ්ඨ කමින්ද எனக்கு உத்தரவு. මට පිළිතුරු දුන මැනව. ஹalleluya. හalleluya. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, මගේ කැමැත්ත අනුව නොවේ. என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, මගේ කැමැත්ත අනුව නොවේ. ஆண்டவரை உம்முடைய நீதியின்படி, දෙවියන්ස ඔබගේ සත්‍යවාදී කම, உம்முடைய உண்மையின்படி ඔබගේ ධර්මිෂ්ඨ කම අනුව நீர் எதை எனக்கு செய்வீர் என்று சொன்னீரோ, ඔබ මොනවද කරන්න කියලා කිව්වේ, நீர் எதை எனக்கு எனக்கு கொடுப்பீர் என்று சொன்னீரோ, ඔබ මොනවද දෙන්නේ කියලා කිව්වේ, அதை எனக்கு தாரும். ඒ දේ දෙන්න. ஹalleluya. හalleluya. அதுதான் எனக்கு வேண்டும், ඒක තමයි මට ඕනේ. அதுதான் என் குறைவுகளை நீக்கும். ඒක
තමයි මගේ අඩුව ඉවත් அதுதான் என்னை உயர்த்தும், මම උසස් කරන්නේ ඒක තමයි. அதுதான் என்னை ඒක ஆசீர்வதிக்கும், තමයි ආශිර්වාද කරන්නේ. அது எனக்கு சந்தோஷத்தை ඒක தரும். තමයි සන්තෝෂය දෙන්නේ. அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும். ඒ වාසනාව අපට ඕනේ. ஹalleluya. හලෙලූයා. உமது நீதி, ඔබගේ ධර්මිෂ්ඨකම, உமது உண்மை. ඔබගේ සත්‍යතාවය. தேவன் உண்மை உள்ளவர். එනස අවංකයි. அவரைப் போல உண்மை உள்ளவர் ஒருவரும் இல்லை. එතුමා වගේ අවංක දෙවි කෙනෙක් වෙන அவர் කවුරු? ஒருவரே உண்மை உள்ளவர். එතුමා පමණයි අවංක. நாங்கள் எல்லாரும் பொய்யர். අපි ඔක්කොම බොරුව. ஆமென். ஆமென். நாங்கள் எல்லாரும் பொய்யர் தான். අපි හැමෝම அவர் බොරුකාරයෝ. ஒருவரே உண்மை உள்ளவர். එනස තමයි සත්‍ය நாங்க உண்மை අවංකයි. சொல்றோம்ண்டே பொய்யை சொல்லுவோம், உங்களுக்கு අපි தெரியாது. ඇත්ත කියනවා වගේ බොරුව කියනවා. சத்தியமா சொல்றோம்னு சொல்லானா இருந்தா සත්‍යතාවයටම මම කියනවා කිව්වා அவன் ඇත්තටම சொல்றது பொய் என்பதை உடனே விளங்கிடும். ඒ වෙලේම තේරෙනවා ඔය කියන්නේ බොරුවක් කියලා. ஆமென். சொல்லுவாங்க சத்தியமா சொல்றேன். ඇත්තටම මම මේ කියන්නේ. அப்படி சொன்னா அது சொல்றது பொய். එහෙම කියන්නේ එන කිව්වොත් බොරුව. நிரூபிக்கும்படியா சொல்றான். ඒක ඔප්පු කරන පිණිස කියනවා. நாங்கள் எல்லாரும் தவறுகிறோம். නමුත් අපි හැමෝම වරදිනවා. நாங்கள் எல்லாரும் தவறுகிறோம். අපි හැමෝටම වරදිනවා. தவறாதவர் அவர் ஒருவரே. එයා පමණයි உண்மையுள்ளவர் වරදින්නේ. ஒருவரே. අවංකව එතුමායි. சொன்னதை செய்கிறவர் ஒருவரே. කියන දේ කරන එතුමායි. நாங்கள் ஆயிரத்தை சொல்லுவோம், අපි 1000ක් කියනවා. உண்டு செய்வோம். අපි එකක් කරනවා. எத்தனையோ சொல்லுவோம், බොහෝ දේවල් කියනවා. செய்து நிறைவேற்ற අපි மாட்டோம். කරන්න ඉටු කරන්නේ නැහැ. ஆனால் தேவன் சொன்னதை செய். එනාසේ කියන දේ කරනවා. ஹalleluya. හලෙලූයා. சொன்னதை செய்கிறவர். කියන දේ කරන දේ. ஆபிரகாமு சொன்னார், ආබ්‍රහාම්ට කිව්වා. ஆனா அவனும் அதை பெரிதா எடுக்கல. ඒක ආබ්‍රහාම් ලොකුවට හිතුවේ නැහැ. ஆனா கர்த்தருக்கு அது பெருசு. දෙවියන් වහන්සේට ලොකුයි ඒක. அவனுக்கு சொன்னதை செய்வது கர்த்தருக்கு வேண்டும். ඒ දෙවියන්වහන්සේ කියපු දේ කරන්න දෙවියන්වහන්සේට ඕනකමක් තිබෙනවා. உங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவை கொடுப்பது கர்த்தருக்கு வேண்டும். ඔබගේ අඩුව සම්පූර්ණ කිරීමට දෙවියන්වහන්සේට ඌමනාවක් තියෙනවා. என்னால் உங்களை கொண்டு உலகத்துக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த ඔබ சித்தமாய். කරුණු කොටගෙන ලෝකයට එළිදරව් කරන්න එතුමා කැමැත්තක් ஹalleluya. තිබෙනවා. හලෙලූයා. உங்களை கொண்டு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த ඔබ போகிறார். කරුණු කොටගෙන තමයි දෙවියන්වහන්සේ ඔබ එළිදරව් அவர் කරන්නේ. எல்லாம் அங்க தன்னை வெளிப்படுத்தணும்னு நீங்க சொல்ல முடியாது சும்மா. තමාව එළිදරව් කරනවා කියලා නිකන් කියන්න බෑ. இன்னைக்கு அநேக ஏஐ, உங்களுக்கு தெரியும், ஏஐ ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ඒ අය බොහෝ දේවල් තිබෙනවා. இயேசு அங்க வந்து போறாருன்னு படம் எல்லாம் எடுத்து ඒස් போடுவாங்க. වහන්සේ ඇවිල්ලා යනවා වගේ පින්තූරු දානවා. அதுக்கு ஆமென் என்று எழுதுறவர்கள் இருக்கிறார்கள். සමහර ආමෙන් කියන අයත් ඉන්නවා. அநேகர் බොහෝ අය. அவங்க நினைக்கிறாங்க உண்மையா இயேசு வந்துட்டு போறாரு. ඒ බොහෝ අය හිතනවා ඒස් වහන්සේ ආවයි කියලා. ஆனால் அது ஏஐ ப்ரொடக்ஷன் என்று ஒருத்தருக்கும் தெரியாது. ඒ අය කියන ටෙක්නොලොජි එක කියලා දන්නේ නැහැ. அநேகருக்கு விளங்குவதில்லை. ඔයාලට තේරෙන්නේ නැහැ. இன்னைக்கு ஏமாற்றுள்ள அநேகர் உண்டு. රැවටීම් ගොඩක් තිබෙනවා. அங்கே இயேசு உங்கள் மூலமாயும் என் மூலமாயும் தான் தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். ඔබ කරුණු කොටගෙන මා කරුණු කොට තමයි එයාගේ ප්‍රේමය අනිත් අයට එළිදරව් කරන්නේ. அங்கே அவர் எங்களுக்கு செய்கிற நன்மை மூலமாய்த்தான், எங்களுக்கு செய்கிற எங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவை கொடுப்பதன் மூலமாய்த்தான் அவர் தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். අපේ තියෙන අඩුව ස්වාමීන් වහන්සේ ඉවත් කරලා ආශිර්වාද කිරීම තමයි අනිත් අය ලෝකයට පෙන්වන්නේ දෙවි කෙනෙක් ඉන්න බව. நீங்களும் நானும் தான் அவருடைய நடமாடும் நடவடிகள். ඔබ තමයි ආමේන්. ඇවිදින්නා වූ අයාගේ පුත. ஹalleluya. හලෙලූයා. 66 ஆகமத்துக்கு பின்பதாக 66කට පස්සේ පොත් 67வது ஆகமம் நீங்களும் நானும் தான். 67 වෙනි පොත ඔබයි මමයි. நாங்க எப்படி இருக்கிறோம்? අපි කොහොමද ඉන්නේ? அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்து அங்கே வாசித்தால் அவங்களை கொண்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ඒ ක්‍රියාපොතේ ඒ ගෝලයන්ගේ ක්‍රියාවන් දැකලා බොහෝ අය ගැලීම ලැබුවා. இன்றைக்கு எங்களை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்களா இல்லையா என்று உலகம் தான் சொல்ல வேண்டும். ඔබයි මාවයි බලලා ලෝකයයි ගැලීම ලබනවද නැද්ද කියලා ලෝකයයිම තමයි කියන්න ඕනේ. தேவ பிள்ளைகளே, දේව දරුවනේ. தேவனுக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. දැනන්සෙට සම්පූර්ණව බාර කරන්න. அவர் தமது உண்மையின்படியும் එයාගේ අවංකභාවයේ කරුණු කොටගෙන தமது நீதியின்படியும் ධර්මිෂ්ඨකම අනුව அவர் எங்களுக்கு இதை செய்கிறவராய் இருக்கிறார். අපට එතුමා කරනවා. மீண்டும் கொலோசியர் 2:6க்கு வருவோம். අපි ආයෙත් කොලොස්සි 1:6ට එමු. மீண்டும் அந்த ஆரம்பித்த வார்த்தைக்கு வருவோம். අපි ආරම්භ කරපු වචනට එමු. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, එතන කියනවා தேவனுடைய நல் விசேஷமானது நீங்கள் அதை சத்தியத்தின்படி அறிந்த நாள் முதல் உங்களுக்கு அது பலன் தருகிறது. ඒක පළ දරනවායි කියලා. அப்போ நம்முடைய விசுவாசம் நம்முடைய வசனமாகிய அவருடைய சத்தியத்தின் மேலே இருக்க வேண்டும். ඒ විශ්වාසයේ සත්‍යතාවය දෙනසගේ වචනය තුල තිබෙන්න ඕනේ. எங்களுக்கு எங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? අපගේ විශ්වාසයේ කා කෙරේද අප තබන්නේ? இந்த கணவருக்கு தேவனுடைய விசுவாசம் ஊழியக்காரர் மேலே இருக்கிறது. සමහර අයගේ විශ්වාසයේ තියෙන දේව 16 කෙරේ. நிறைய ஊழியர்கள் நம்புறாங்க, බොහෝ අය විශ්වාස කරනවා දේව 16ව. விசுவாசிக்கிறாங்க. විශ්වාස කරනවා. இல்ல, නෑ. தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே விசுவாசிக்கிறாங்க. දෙනසගේ වචනේ විශ්වාස කරන්න. ஊழியக்காரர் இல்ல. සේවකයා නොවේ. இன்றைக்கு அனைவரும் விழுந்து வணங்குகிறாங்க. අද බොහෝ අය වැඳ නමස්කාර කරනවා. இன்னைக்கு பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது. අද බලනකොට හරි වේදනාකාරී. அங்கே தேவன் ஒருவரை தவிர
வேற யாரையும் நாங்கள் நமஸ்கரிக்க கூடாது. දෙවියන් වහන්සේ ඇරෙන්න වෙන කිසි කෙනෙක්ව නමස්කාර කළ යුතු නැත. அங்கே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு அளவற்ற ஒரு விசுவாசம் பெற வேண்டும். දෙනාසේගේ වචනය කෙර අධික විශ්වාසයක් අපට එන්නට ඕනේ. விசுவாசம் கேள்வினால் ரோமர்ல கேள்வினாலே வரும். ඇදහිල්ල ඇසීම තුලින් එනවා. கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ඒ ප්‍රශ්නය එන්නේ දෙනසගේ වචනය තුලින්. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து அதை எங்கள் காதிலே கேட்கும் பொழுது அதனால் எங்களுக்கு விசுவாசம் வர வேண்டும். අපි දෙනසගේ වචනේ කියලා කන් වල අසනකොට අපිට ඇදහිල්ලක් එන්නට එනවා. நான் பைபிள் வாசிக்கும் பொழுது බයිබලේ මම කියවනකොට நான் சத்தமாய் தான் வாசிப்பேன். ශබ්දයෙන් තමයි කියවන්නේ. பக்கத்துல இருந்தா நான் சத்தமா வாசிக்கலாது. ළඟ කවුරු හරි ඉන්නවනම් ශබ්දයෙන් කියවන්න බෑ. அப்ப இப்படித்தான் வாசிக்கிறது. මම ඉමින් තමයි එතකොට කියවන්නේ. இது பேப்பர் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். ඒ පත්තර කියවනවා වගේ. வாட்ச் போகணும் மறந்துடுவோம். ඒ කියපු දේ අමතක වෙනවා. ஆனா பைபிளை வாசிக்கும் பொழுது බයිබලේ කියවනකොට எங்கள் காதலையே கேட்கட்டும் நாங்கள் வாசிக்கிறது. අපගේ ஹalleluya. කන් ඇයෙන්නට අපි කියවන්න ඕනේ. ஆமென். ආමේන්. நாங்கள் வாசிப்பது எங்கள் காதலை கேட்கட்டும். අපගේ කියවන දේ කන් වලට ඇසුද්දෙන් அப்ப எங்கள் காதலையே வாசிக்கிறது கேட்கும் பொழுது අපගේ කන් වලින් ඒ කියවන දේ ඇයෙනකොට அது இன்னும் அதிகமான நம்பிக்கையை தரும். ஹalleluya. තවත් බලාපොරොත්තුවක් අපට දෙනවා. ஆமென். வார்த்தையை இங்க கேட்கிறோம். වචනේ අසනවා. நாங்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறோம். අපි කියවනකොට අසනවා. அப்படி அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க අධික ලෙස ඒ වචනේ ඇසෙන්න அந்த தேவனுடைய கேட்கிற வார்த்தையானது எங்களுக்கு விசுவாசத்தை உருவாக்கும். ඒ අසනාව ඒ වචනේ අප තුළ විශ්වාසය අධික වෙනවා. ஹalleluya. ஹalleluya. அப்படித்தான் விசுவாசம் வளர මේක வேண்டும். තමයි විශ්වාසය වැඩි කර ගන්න ඕනේ. அங்கே அந்த விசுவாசம் தான் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ඒ විශ්වාසය තමයි අවශ්‍ය කියලා දේ වචනේ. இன்னைக்கு அநேகர் கன காரியங்களை விசுவாசிக்கிறாங்க. අද බොහෝ දේවල් විශ්වාස කරනවා. நடக்கத்தான் செய்கிறது. වෙන්න ඕනේ දේ වෙන්නම තමයි වෙනවා. எங்களால் தடுக்க முடியாது. කාටත් බාධා කරන්න බෑ. அது தேவனுடைய சித்தம் ඒක நடக்கிறது. දැනසේ කැමැත්ත අනුව සිදු அதை වෙනවා. ஏற்றுக்கொள்ள வேண்டும் ඒක என்றால் පිළිගන්න ඕනේ නම් வேதத்தை வாசிக்க ඒ வேண்டும். වචනේ කියවන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம். අන්තිම කාලේ ජීවත් ஏ වෙන්නේ சொல்லுகிறார் යේසුස් වහන්සේ කියනවා. கடைசி காலங்களிலே අන්තිම කාලේදී யுத்தங்களை යුද්ධේ செய்திகளை යුද්ධයෙන් ප්‍රවෘත්ති பஞ்சங்களை සාගතය கொள்ள நோய்களை භයානක எல்லாம் වසංගතය நீங்க பாப்பீங்க கேள்விப்படுவீங்க. මේ දේවල් හැයෙනවා සිදු වෙනවා දකිනවා ඔබ. ஜனத்துக்கு விரோத ஜனம், ජනතාවට විරුද්ධව ජනතාව ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம், රාජ්‍යයට විරුද්ධව රාජ්‍ය பயங்கரமான அங்க யுத்தங்கள் எழும்பும். භයානක යුද්ධයන් සිදු වෙයි. நான் கேட்கிறோம். අපි අසනවා. ஆனா இந்த யுத்தத்தில் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. මේ යුද්ධයට බය වෙන්න ඕනේ නැහැ. இந்த யுத்தம் எங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. මේ යුද්ධය අපිට එක දෙයක් උගන්වනවා. மற்றவங்களுக்கு வித்தியாசமான நோக்கம் இருக்கலாம். ලෝකයට එක වෙන දෙයක් වුණාට ஆனா உங்களுக்கும் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ඔබටයි මට එක දෙයක් උගන්වනවා. அது என்னவென்றால் ඒ මොනවද කිව්වොත් இயேசு சீக்கிரமாய் යේසුස් வரப்போகிறார். වහන්සේ සීක්‍රයෙන් ஹalleluya. පැමිණෙනවා. හalleluya. இயேசு சீக்கிரமாய் යේසුස් වහන්සේ வரப்போகிறார். සීක්‍රයෙන් පැමිණෙනවා. அது ஆயத்தம், இது பொழுது ஆயத்தமாய் இருக்கிறது. එතකොට මේවදී සඳහා සූදානම් විය යුතුයි. இயேசு வரும் பொழுது යේසුස් වහන්සේ එනකොට நீங்களும் நானும் அவரோடு போக வேண்டும் என்றால் ඔබත් මමත් යේසුස් වහන්සේට යන්න ඕනේ எங்கள் නම් வாழ்க்கை அவரை போல மாற வேண்டும். අපගේ ජීවිතය එයා වගේ වෙන්න ඕනේ. எங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கி අපගේ අඩුපාඩු ඉවත් වෙලා அந்த நிறைவுள்ள தேவனை போல ඒ පරිපූර්ණ දෙවිඳුන් நாங்கள் වගේ எல்லா நிறைவுள்ளவர்களாக අපි இருந்து හැමෝම පරිපූර්ණව தேவனுடைய வார்த்தையை அங்கே வாசித்தவர்களாக දෙනාසගේ වචනේ කිව්වා. அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக එතුමාගේ පැමිණීමේ බලාපොරොත්තුවත් நாங்கள் සමග வாழ வேண்டியவர்களாக අපි இருக்கிறோம். ජීවත් වෙන්නට ඕනේ. ஹalleluya. ஹalleluya. அப்படி வாழும் பொழுது එවැනි ජීවිතයක් ජීවත් எங்களுக்கு වෙන வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. අපිට වෙන ප්‍රශ්නයක් නැහැ. ஒருவேளை நாங்கள் அங்கே அட்டம் அடித்தாலும் நாங்கள் சாகலாம். මොන වගේ බෝම්බයක් ගාලා අපි මැරුණත් அங்கே பிரயாணம் பண்ணும் பொழுதும் நாங்கள் மரிக்கலாம். අපි ගමන් කරනකොටත් මැරෙන්න පුළුවන්. எங்கேயும் நாங்கள் மரிக்கலாம். කොහෙත් මැරෙන්න පුළුවන්. ஆனா இந்த சரீரத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய මේ அவசியம் இல்லை. ශරීරය ගැන අපි වැඩි කනගාටු වෙන්න ඕනේ නැහැ. எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். අපගේ ආත්මය දැනanse ගෙනින්. ஹalleluya. හalleluya. ஆமென். ආමේන්. தமது பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு அவ்வளவு கரிசனை உண்டு. තමන්ගේ දරුවන් ගැන එතරම් ලැබිකමක් දෙවියන් වහන්සේ அவருக்கு நாங்கள் பிள்ளைகள். එයාගේ දරුවෝ අපි அவர் எங்களை குறித்து அவ்வளவு கரிசனையாய் இருக்கிறார். එතරම් ලැබිකමක් එතුමාට තියෙනවා. ஆமென். ஹalleluya. කියමුද? அவை தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි. நாங்கள் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் දැන් இருக்கிறோம். වහන්සේ කෙරේ විශ්වාසවන්තව සිටිමු. குறைவு நீங்க வேண்டும் என்றால் අඩුපාඩු ඉවත් වෙන්න ඕනේ නම් விசுவாசிக்க வேண்டும். විශ්වාස කරන්න. விசுவாசம் இந்த வார்த்தையிலிருந்து வர வேண்டும். විශ්වාස වචනේ තුලින් එන්න ඕනේ. மக்களிடமிருந்து வர்றதல்ல. වෙන පැත්තකින් එනව නෙවෙයි. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வர. දැන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. எங்கள் குறைவுகளை அவர் நீக்கி අඩුපාඩු ඉවත් කරලා நிறைவை கொடுத்து සම්පූර්ණත්වයේ දීලා தமக்காய் வாழும்படியாய், තමා උදෙසා ජීවත් වෙන පිණිස தமக்கு சாட்சியாய் வாழும்படியாய் එතුමාට සාක්ෂිමත් ජීවත් அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ඔබවත් මවත් කැඳවලා அப்ப තිබෙනවා. நான் குறைவோடு ඒ නිසා வாழக்கூடாது, අපි අඩුපාඩු සමග ජීවත් වෙන්න நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். සම්පූර්ණව ජීවත් වෙන්න அந்த ඕනේ. நிறைவோடு நாங்கள் ඒ வாழும்படியாக සම්පූර්ණ ජීවත් වෙන පිණිස அவருடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். වෙනසගේ වචනේ අනුගමනය කරන්න. அவருடைய வார்த்தையின் மூலமாய் மாத்திரம்தான் වචනේ තුලින් පමණයි
அதன் மூலமாய் மாத்திரம்தான் நாங்கள் சம்பூர்ணமாய் வாழ ඒ முடியும். වචනේ තුලින් පමණයි අපිට සම්පූර්ණ ජීවත් වෙන්න පුළුවන්. ஹalleluya. හලෙලූයා. அங்கே கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். අන්තිමට මං කියලා අවසන් කරන්න. அங்கே இன்றைக்கு அநேக வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் අද බොහෝ දේව දරුවෝ ஏன் நாங்கள் அங்கே குறைவோடு வாழுகிறோம்? ඇයි අපි මේ අඩුපාඩු සමග ජීවත් වෙන්නේ? ஓசியா 4:6 சொல்லுகிறது. ඕසියා 4:6 எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், අපිට හැමෝටම දන්න වචන. அநேக முறை சொல்லப்பட்ட வசனம். බොහෝ අවස්ථාවල කියපු වචනයක්. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், එනවා ස්වාමීන් වහන්සේ කියනවා. ஓசியா மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ඕසියා තුලින් ඉස්රායෙල් ජනතාවට කියනවා. என் ஜனங்கள் මාගේ ජනතාව அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். දැනුමක් නැතුව තමයි මේ විනාශ වෙන්නේ. அறிவில்லை. මං ගැන දැනුමක් නැහැ. என்னத்தை குறித்து அறிவில்லை? මොනව ගැනද? ஓசியா 4:6 ஒரு முறை வாசிங்க. ඕසියා 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். මා ගැන දැනුමක් නැති බැවින් මාගේ සෙනග විනාශ වී ඇති. මා ගැන දැනුමද දේව ආඥාව ප්‍රතික්ෂේප කර තිබෙන බැවින් මට පූජකයන් මෙන් සේවය කිරීමෙන් මා නුඹලාද නුඹලාගේ දරුවන්ද ප්‍රතික්ෂේප කරමින්. அங்கே ஜனங்கள், இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் දේව ජනතාව அறிவில்லாமல் சங்காரமாய் දැනුමක් නැතුව විනාශ වෙනවා. எந்த அறிவில்லை? මොන දැනුමද? எல்லா அறிவும் எங்களுக்கு உண்டு. හැම දැනුමක්ම තිබෙනවා. நாங்கள் எல்லா வெப்சைட்டில் போயிட்டு எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். වෙබ්සයිට් එකේ ගිහලා හැමදේම අපි කියවනවා. அங்கே என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். මොනවද වෙන්නේ කියලා අපි දන්නවා. அடுத்து என்ன நடக்க போறோம்னு நாங்கள் சொல்லுகிறோம். ඊළඟට මොනවද වෙන්නේ කියලාත් අපි කියනවා. இல்லையா உண்டா? නැද්ද? இன்னைக்கு எல்லாம் அதெல்லாம் டிசைன் பண்ணி போட்டிருக்கு. ඒ අය ඩිසයින් කරලා දාලා තියෙන්නේ. என்ன நடக்க போறோம்னு அவனே சொல்றான். මොනවද වෙන්නේ කියලා ඕම කියනවා. எங்களுக்கு சகல அறிவும் உண்டு. සියල දැනුම අපට තියෙනවා. ஆனா எந்த அறிவில்லை? මොන දැනුමද නැත්තේ? தேவனுடைய வார்த்தை, தேவனை குறித்த அறிவில்லை. දෙවියන් වහන්සේ ගැන තියෙන දැනුම නැහැ. ஹalleluya. හලෙලූයා. தேவனை குறித்த அறிவு எங்களுக்கு வேண்டும். දෙවියන් වහන්සේ ගැන තියෙන දැනුම අපට ஹalleluya. හලෙලූයා. எங்களுக்கு தான். අපටත් நாங்கள் சங்காரமாகாதபடி, අපි විනාශ නොවෙන පිණිස அழிந்து போகாதபடி, විනාශ වෙන්නේ නැති වෙන්න. நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு அங்கே எங்கள் வாழ்க்கை கெட்டு போகாதபடி මේ ලෝකේ කිසිම පිළිවෙලක් නැතුව විනාශ වෙන්නේ නැතුව தேவனை குறித்த அறிவு எங்களுக்கு வேண்டும். දෙනාසේගේ දැනුම අපට ලැබිය යුතුයි. ஹalleluya. හලෙලූයා. அந்த அறிவு எங்களுக்கு வேண்டும். ඒ දැනුම අපට අවශ්‍යයි. இன்னும் அதிகமாய் வேண்டும். තවත් අධික ලෙස ඕනේ. நாங்கள் எவ்வளவு வேதம் வாசித்து படிக்கிறோமோ අපි කොතරම් සුදු බයිබලයේ කියවලා දැනගන්නවද? இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். තවත් අපි අධික ලෙස කියවන්න ඕනේ. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது හැම වතාවම කියවනකොට அவருடைய வார்த்தை புதுவிதமாய் எங்களுக்கு இருக்கும். ඒ වචනේ තවත් නැවුම් විදියට අපට அவர் එනවා. எதை எங்களுக்கு விளங்கப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ එතුමා මොන දේද අපිට එළදරව් කරන්න කැමති எங்களுக்கு விளங்கப்படுத்துவார். අපට ඒක පැහැදිලි කරයි. ஹalleluya. ஹalleluya. ஒரே வார்த்தை தான், එකම වචනය ஒரே வார்த்தை தான் එකම වචනය காலத்து காலம் அது வித்தியாச முறையில் எங்களுக்கு விளங்கப்படுத்தும். කාලයෙන් කාලේ එකට දෙන තේරුම අර්ථයන් එළිදරව් වෙනස් විදියට ஹalleluya. හලෙලූයා. ஆமென். ஆமென். அப்படியா இருக்கிற தேவன் එවැනි දෙවිඳුන් அவர் சொல்லுகிறார், එතුමා කියනවා எங்கள் குறைவுகளை நீக்கி අපගේ අඩුපාඩුකම් ඉවත් நிறைவாய் நாங்கள் வாழ்ந்து සම්පූර්ණ ජීවත් වෙලා கடைசி நாட்களிலே අන්තිම කාලයේදී தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේට සාක්ෂිමත්ව ජීවත් ஹalleluya. වෙනවා. හලෙලූයා. தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். දෙවියන්වහන්සේට සාක්ෂිමත්ව ජීවත් கடைசி காலத்தில் வாழ்கிறோம். අපි අන්තිම කාලේ ජීවත් இது වෙන්නේ. எங்களுக்கு நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். අපිට මේ තව ඉදිරියට කාලේ இனி තියෙන எங்களுக்கு நேரம் அதிகமா இல்லை. තව අධික කාලයක් නැහැ. எங்கள் காலம் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. අපගේ කාලයන් දෙනසගේ දෑතේ තිබෙන්නේ. ஹalleluya. හලෙලූයා. உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் ඔබටයි මටයි දන්නේ. தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. දෙනසගේ පැමිණීම ඉතාම ஹalleluya. ශීඝ්‍රයි. உலகம் இன்னொரு வாழ்க்கையை பார்க்கும்படியாக உலகம் அங்கே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ලෝකේ හිතනවා තවත් ලස්සන ජීවිතයක් කරා බලන්න ඕනේ කියලා බලාගෙන ஆனா ඉන්නවා. உங்களுக்கு எனக்கு அந்த யோசனை இல்ல. ඔබටයි මටයි එවැනි කල්පනාවක් නැහැ. இயேசு வரப்போகிறார். යේසුස් වහන්සේ එන්ට යනවා. ஹalleluya. හලෙලූයා. இயேசு வரப்போகிறார். යේසුස් වහන්සේ එන්ට යනවා. நாங்கள் ஆயத்தமாவோம். අපි සූදානම් වෙමු. புத்தியுள்ள கன்னிகளைப் போல நாங்கள் வாழ்வோம். ඉතා බුද්ධිමත් කන්‍යාවන් වගේ අපි සිටිමු. புத்தியுள்ள கன்னிகளைப் போல. බුද්ධිමත් වූ කන්‍යාවන් වගේ. ஹalleluya. හලෙලූයා. புத்தியுள்ள கன்னிகளைப் போல බුද්ධිමත් කන්‍යාවන් වගේ ஆயத்தமாய் අපි සූදානම් වෙලා உலகத்துக்குள்ளே போய் விடாதபடி, ලෝකයට ඇතුල් නොවි இந்த உலகத்து காரியங்கள் எங்களை மயக்கி விடாதபடி, ලෝකයේ තුන දේවල් අපිව වශී නොකර இந்த உலகத்து காரியங்கள் எங்களை அப்படியே உலகத்துக்குள்ளே நித்திர கொள்ள வைத்து விடாதபடி, ලෝකයේ දේවල් අපිව නින්දකට ඇදවට්ටන්න නැතුව நாங்கள் ஆண்டவருக்காய் අපි வாழ்வோம். දෙවියන් වහන්සේ දිසා ජීවත් ஒரு වෙමු. வார்த்தையை மாத்திரம் சொல்லி මේ முடிக்கிறேன். වචනයක් කියලා අවසන් அங்கே කරන්න. இயேசு கிறிஸ்து அங்கே கெத்செமனே தோட்டத்திலே இருந்த இரவு ஜெபித்து கொண்டிருந்த යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ජෙත්සෙමනි උයනේ යාඥා කරන් ඉන්නකොට அவர் கிட்டவாய் உள்ள 3 சீசர்களை அவர்
தனக்கு கிட்டவாய் வைத்து விட்டு ஜெபிக்க போனார். එයා ළඟින් එයාගේ ගෝලය 3 දෙනෙක් තියලා යාඥාවට ගියා. அங்கே அவர் ஜெபத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது යාඥා කරලා නැවත ඇරිලා එනකොට அவர்கள் நித்திரை கொள்ளுகிறார். ඒ අයට නිදිබරකමක් තිබුණා. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எழுந்து ஜெபிங்கப்பான்னு சொல்லுகிறார். ඒසුස් වහන්සේ කියනවා නැකිට යාඥා කරන්න. திருப்பி போகிறார். නැවත යනවා. திருப்பி வந்து பார்க்கும் பொழுது නැවත ඇවිල්ලා බලනකොට திருப்பி நித்திரை கொள்றாங்க. නැවතත් නිදි. ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා நீங்க ஒரு மணி நேரமாவது පැයක්වත් விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? යාඥා කරන්න හොඳ නැද්ද? ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அந்த வார்த்தையோட அழகா சொல்லுகிறார். ඒ වචනේ පැහැදිලිව மத்த 24 அதிகாரத்தில் அழகா சொல்லுகிறார். 24 පැහැදිලිව அங்கே அவர் சொல்லுகிறார், කියනවා. நீங்கள் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியா. ඔබ පරීක්ෂාවෙන් බේරෙන පිණිස. ஹalleluya. ஹalleluya. ஏன் இந்த ஜெபம் தெரியுமா? ඇයි යාඥාව? சோதனை காலத்திலிருந்து தப்பிக்கொள்ளும். පරීක්ෂාවක් එනකොට බේරෙන්න. சோதனை காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். පරීක්ෂා කාලේ අපි ජීවත් වෙන්නේ. பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து භයානක கொண்டிருக்கிறோம். කාලේ ජීවත් වෙන්නේ. எங்கே போவதுன்னு எங்களுக்கு தெரியாது. අපි කොයි දේවල් වෙනවද කියලා දන්නේ නැහැ. எங்கே யாரை சந்திப்பதுன்னு எங்களுக்கு தெரியாது. ආවද මුණ ගැහෙන්නේ කියලා என்ன දන්නේ சொல்லுவதுன்னு எங்களுக்கு මොනවද தெரியாது. කියන්නේ කියලා දන්නේ எங்கள் නැහැ. வாழ்க்கை எப்படி போகும்னு எங்களுக்கு අපේ தெரியாது. ජීවිතේ කොයි විදිහට යයිද කියලා දන්නේ නැහැ. ஜெபம் பண்ணுவோமாயிரு. යාඥා කරමු. அங்கே ஒரு மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாதான்னு පැයක්වත් අවදිව ඉන්න ඕනේ නැද්ද? சோதனை காலத்துக்கு தப்பும்படியா. පරීක්ෂා කාලේ බේරෙන පිණිස. ஹalleluya. හalleluya. சோதனை காலத்துக்கு தப்ப வேணுமென்றா පරීක්ෂා කාලේ බේරෙන්න ඕනේ නම් விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணு. අවදියෙන් යාඥා කරමු. ஹalleluya. හalleluya. விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணவா. අවදියෙන් යාඥා කරමු. ஆகவே குறைவுகளை நீக்கிறவர் அந்த தேவன் ஒருவரே. අඩුපාඩු ඉවත් කරන්න එකම දෙවියෝ. குறைவோடு வாழ அவர் விரும்பவில்லை. අඩුපාඩුවෙන් ජීවත් වෙන්න දෙන நிறைவை கொடுக்கிற தேவன். සම්පූර්ණත්වය දෙනවා. நிறைவை கொடுக்கிறவர். සම්පූර්ණත්වය දෙනවා. அந்த நிறைவோடு நாங்கள் வாழ்ந்தவருக்கு சாட்சியாக இருக்கும்படி සම්පූර්ණ ජීවත් වෙලා එතුමාට සාක්ෂිමත්ව ජීවත් වෙමු. ஹalleluya. හalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். එන සුබ ආශිර්වාද කරා. ආමේන්. ආමේන්.